நானும் உங்களை மாதிரி ஒருத்தன் தான். லைஃப்பை வந்துட்டு வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போகணும், லைஃப்பில் ஏதாச்சும் வேறு சேஞ்ச் பண்ணணும். இப்படியே இருந்தால் வந்துட்டு வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற மனித சராசரியான ஒரு ஆள் தான். ஆனால் வந்துட்டு இந்த வருஷமே முடிய போகுது, கிட்டத்தட்ட 4 மாதம் தான் இருக்குது. நம்மளால் இந்த 4 மாதத்துக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினச்சனோ, என்னென்ன எஃபர்ட் போடணும்னு நினச்சனோ எல்லாத்தையும் வந்துட்டு நான் பண்ணலான்ட்ருக்கேன். அந்த 4 மாதத்தில் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறேன். சேஞ்ச் பண்ண முடியும் கிடையாது, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கான எல்லா பிளானுமே போட்டேன். நான் இப்போ ஆர்ட் பழகிட்டுருக்கேன், அதே மாதிரி ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், அப்புறம் நிறையா ஸ்டடீஸும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு கற்றுக்கிறது எல்லாமே உங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி தரேன். அதே மாதிரி நான் பண்ணுற ப்ரோக்ரஸ் உங்களுக்கும் காமிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு என்னால் ஒரு 2 பேர் 3 பேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அதே மாதிரி என்னோட பாத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன். லைஃப் நீங்களும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் விரும்புகிறேன். சரி, நான் இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் டீட்டெயில்ஸாக வந்துட்டு பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு டெய்லி ஒரு பர்சன்டேஜ் நம்ம லைஃப்பை மாற்றிட்டு வந்தால் வேறு லெவலில் வந்துடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் வந்துட்டு டெய்லியும் என்கிட்ட இருக்க ஒரு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். போன மாதம் வரைக்கும் கரெக்டாக 26ஆம் தேதி வரைக்கும் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு 30 நாளில் 25% வந்துட்டு என் லைஃப்பை நான் ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டுட்டு போயிருக்கேன். இது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான். நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு சரி பண்ண ஆரம்பித்தா எல்லாமே சரியாக நான் பண்ணுறேன். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணேன். இல்லைன்னா மேக்கப் பெட் காலைல எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெட்டை மடித்து வைக்கிறது, அப்புறம் ஜார்னலிங் நம்ம பற்றி சும்மா எழுதுறது, அப்புறம் ஒர்க் அவுட்ஸு. ஜார்னலிங்னால் வந்துட்டு நான் இப்போ டெய்லி ஒரு பேஜ் எழுதுறேன், வேறு எதுவுமே இல்லை, சும்மா ரேண்டமாக எழுதுறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுறேன். லைஃப்பை பற்றி நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறத. அப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பார்ப்பேன். டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன். அது இங்கே பாருங்க, இந்த கிணறு தான் பிடிப்பேன். பட்டா எல்லாம் இருக்குது, என்ன சொல்லுங்கள், இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் போட்டுடுறேன். அப்புறம் ஜார்னலிங், டயட்டு, ஓரளவுக்கு டயட்டு போயிட்டுருக்கு, அது பிரச்சனை இல்லை. நான் டயட்டெலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஜிம் ரோகன் வீடியோ ரீட் பண்ணுவேன், ரீடிங். அப்புறம் ப்ராக்டிஸ் ஆர்ட் ஏதோ ஆர்ட்னு சொன்னேன் காமிக்கிறவங்களுக்கு. இது வந்துட்டு நான் அடுத்த 4 மாதத்துக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகலான்னு இருக்கேன். முதல்ல ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக வந்துட்டு 4 மாதம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட டயட்ஸ் எல்லாம் மெயின்டைன் அது நான் வந்துட்டு ரெகுலராக பண்ணிடுவேன், அது பிரச்சனை இல்லை. ஒர்க் அவுட் வீடியோஸும் உங்களால் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ நேரம் தான் வந்துட்டு நோட்டையே பார்த்துட்ருப்பீங்க. எனக்கே வந்துட்டு ரொம்ப நேரம் நோட்டை பார்த்துட்டு இருந்தால் காதடே ஆகும். பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்ச ஆட்டெல்லாம் வந்துடும். இப்போ தான் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே பண்ண வந்துடும். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரா பண்ணுறேன்னா பண்ணுங்கள். இதெல்லாமே நான் இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்ட ஆர்ட்டு. சும்மா யூடியூப்பை பார்த்தா கற்றுருக்கேன். ஒரு கோர்ஸும் வேறு வாங்கினேன், வாங்கி ஏதோ சும்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இந்த பொண்ணோட கண்ணு வரைஞ்சேன், பண்ணு பார்த்தா கோளாராக போயிடுச்சு. அதனால் வந்துட்டு கண்ணாடி போட்டுவிட்டேன், போயிடுச்சு அப்படி கரையப்பேன்னு சொல்லிட்டு. வந்து ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு ஃபேஸ் திரும்பி இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் வர மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 4 சைடு திரும்பி பார்க்குற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது வந்துட்டு 4ங்கிறது 50 வரையணும். 50 வரைஞ்சால் தான் ஓரளவுக்கு வரையறதுக்கே வரும். அப்புறம் நான் படிக்கிற புக்ஸ், நோட்ஸ். இந்த 4 மந்த்தில் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த 4 மந்த்லாம் கன்சிஸ்டன்சியாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருப்போம், ஒரு விஷயத்தை கற்றுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு செட்டார் மட்டும் நம்ம லைஃப்பில் நல்லா இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். நான் ஃபிட்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்களும் ஃபிட்னஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு ஜேர்னலிங், இது ரீட் பண்ணுறது, இதை வந்துட்டு நம்ம ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காகவும் அதுக்காக இது. அப்புறம் நம்ம ஒரு நியூ ஸ்கில்லையும் கற்றுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் யூடியூப் தான் எனக்கு ரொம்ப நாளாக பண்ணுங்கிற ஒரு ஆசை உண்மையை சொல்ல போனால். ஆனால் சில டைம் ஒரு மாதிரி ஷை ஆயிடுது, சில டைம் பண்ணாமல் விட்டுறேன். மொபைல் வாங்கினதே யூடியூப்பில் வீடியோஸ் போடலாங்கிறதுக்காக தான் வாங்கினேன். பட் ஆனால் வாங்கினது மட்டும்தான், போடவே இல்லை இது வரைக்கும். வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட ஆச்சு. பட் ஆனால் ஒரு வீடியோ கூட போடாமல் இருக்கேன். இந்த பேலன்ஸ் 4 மாதம் இருக்குது. 4 மாதத்தில் நம்ம தட்டி தூக்குறனால தான், வேறு எதுவுமே இல்லை. பார்த்துக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது பார்த்திங்கன்னா பாடி கண்டிஷன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஜிம்முக்கும் போயிட்டுருக்கோம், அதே ப்ராக்ரஸ் பண்ணோம், அதுக்காக தான் இது.